ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் டிப்ஸ் இருக்குது, ரெசிபி இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் க்ளீனிங் வேலைகள் இருந்துச்சு. அது தவிர்த்து ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய வேலை இருந்தது. ஒரு சில கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், பருப்பு, பயறு வகைகள் இதெல்லாம் வந்து சில நேரம் நிறைய பூச்சி அதில் வந்துடும், சின்ன சின்ன வண்டெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆற விட்டுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ தட் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வண்டு வரதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி அப்புறம் இந்த கடலைப்பருப்பு, இது 2 ஐட்டம் தான். இந்த கடலைப்பருப்புமே வந்து இந்த மாதம் தான் கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்த் நாங்கள் எண்ணெய் வாங்கும்போது, அதாவது செக்கில் ஆட்டில் எண்ணெய் தான் நாங்கள் வந்து வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும்போது அங்கே அந்த மந்த் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கடலைப்பருப்பு, நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தளவு வந்து நான் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சது கிடையாது. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்குமே அப்படின்றதுனால கொஞ்சம் காஞ்ச மல்லியையும் கடலைப்பருப்பை மட்டும் தனித்தனியாக வறுத்து ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடாதீங்க. வெறுமனே கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பயறு வகைகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல், பட்டாணி, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வறுத்துட்டு. ஆனால் வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, முளைக்கட்டின பயிரெலாம் வீட்டில் வந்து பண்ணி வைப்பீங்க அப்படின்னா வறுத்து ஸ்டோர் பண்ணாதீங்க. வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் முளைக்கட்டி வைக்க முடியாது. அதை நீங்கள் முளைக்கட்டுறதுக்காக அந்த ஈரமான கிளாத்தில் போட்டு வச்சிங்கன்னா அது முளைச்சி வராது. ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அதுக்கு தனியாக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து என்னோடய கிச்சன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட வர்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வளர வளர நம்ம மனசுக்குள்ளே நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நமக்குள்ளே எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பூஸ்டப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம நிறைய வழிகளில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட அப்பியரன்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய வெளி தோற்றம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கூட நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். இது நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளேயே உணர்ந்திருப்பீங்க. நம்மளை வந்து நம்ம ஒரு இடத்துல ப்ரெசன்ட் பண்ணிக்கும்போது, அது ஒரு ப்ரொஃபஷ்னலான மீட்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கூட சரி, இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம போகிறோம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளை ப்ரெசன்ட் பண்ணிக்கும்போது நம்மளோட ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியும் இருந்துச்சுன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுவோம். என்ன விஷயத்துக்காக அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கோமோ அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டை கூட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்னென்னா, நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்மளே சில நேரங்களில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட பாடி ஷேப் பற்றியோ இல்லை நம்மளோட ஸ்கின் டோன் பற்றியோ நினச்சி நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை சில நேரங்களில் கம்மியாக்கிடுவோம். நம்மளே அதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருவோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கின் டோன் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட பாடி வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் கெயின் பண்ணியிருக்கலாம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கலாம், ஹைட்டாக இருந்திருக்கலாம், இல்லை ஹைட் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை உங்கள்கிட்ட பாஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க.
அவங்க அதை கடந்துட்டு மறந்துட்டு அடுத்து யார் கிடப்பாங்க, யாரை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி உங்களை கடந்து போயிருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோன்னா, அவங்க கொடுத்த அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் நம்மளே கம்மி பண்ணிக்கிடுவோம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சி நாமளே வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக கம்மியாகும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்கள் மனசுக்குள்ளே கம்மியாகும் போது அதுவே உங்களோட முகத்தில் வெளிப்பட தான் செய்யும். உங்களோட முகத்தில் நீங்களே வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் பீப்புள் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னொரு 4 பேர் வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நீங்களே வந்து வழிவகுத்து கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி காதிலே வாங்கிக்கக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள என்ன குறை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. நாம் அதை நினச்சிக்கிட்டு நம்மளே வருத்திக்கிட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கக்கூடாது. இந்த உடல் அமைப்பு அப்படின்றது கடவுள் நமக்கு கொடுத்தது, இயற்கையாக நம்மளுக்கு கிடைச்சது. இந்த உடல் அமைப்பு நமக்கு கிடைச்சதுக்காக நாம் சந்தோஷப்படணும், கடவுளுக்கு வந்து நன்றியாக இருக்கணும். இதை நினச்சி நாம் தான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட உடல் அமைப்பை பற்றி நினச்சி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதுதான் நம்ம முகத்துலேயும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான பீப்புள் நம்ம பக்கத்தில் வர்றதே வந்து தவிர்த்துருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னோன்னா வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியும். ஸோ நாளடைவில் இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் நம்மக்கிட்ட வர்றதையும் இது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் கம்மி பண்ணிக்கிறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, ப்ளீஸ் அதை தவிர்த்துருங்க. இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறது மூலமாக நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றின செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கே வந்து ஜாஸ்தியாகும். டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே சுட சுட மட்டன் சூப் ரெடி ஆகிறத பார்த்துருப்பீங்க. இப்போது மட்டன் பெரட்டல் ரெசிபி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி, இது எல்லாத்தையும் சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 மிளகாய் வத்தல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்னாலும் சரி வெஜ்னாலும் சரி சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து இதில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சூப் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மட்டன் சூப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே மட்டன் பெரட்டலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவோட வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். மட்டன் வேக வைக்கும்போது அளவாக தான் சேர்த்துருந்தேன் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் வந்து மட்டன் பெரட்டல். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடுறேன். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களோட நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி
ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரெமெடி வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். அதனாலேயே நிறைய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சோப் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, கிச்சனில் வேலைகள் பார்த்துட்டு இருந்தோன்னா ஹார்ஷான கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறது, நார்மலாக நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம வந்து கண்டுக்காமல் விடும்போது கையில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது, ஸ்கின் வந்து சுருக்கம் விழுறது, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ அப்ளை பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கையில் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ரெகுலராக தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ சாஃப்டாக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து அந்த ட்ரைனஸ்லாம் நல்லாவே கம்மியாகும். தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் வந்து சீக்கிரமே மாறும். டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.